என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வேலைக்காரியாக நடத்துவாங்க. சர்வெண்ட் மெய்டாக வீட்டில் வச்சு பணம் கொடுக்காத வேலைக்காரியாக கொண்டாந்து அதிகாரம் தூள் பறக்கும். அதிகாரம் தூள் பறக்கும். ஆமா. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். மாமியார்கள் கொஞ்சம் கைடன்ஸ் கொஞ்சம் கராரா தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாமியார்கள், இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்லியா நடத்தின மருமகள்களை அப்படின்னு சொல்லக்கூடிய மாமியார்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து தான் இந்த கேள்வி ஆரம்பிக்க நினைக்கிறேன். பெருவாரியாக விசாரிச்ச வரைக்கும் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கிறது சமையல் சார்ந்த விஷயம். நம்ம வீட்டுல அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்படிதான் சமைப்பாங்க அப்படின்னு வழி நடத்துறது, அப்புறம் அடிக்கடி ஹோட்டலுக்கு போக கூடாது, வீட்டுல சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கட்டுப்பாடை செய்யலாமா செய்யக்கூடாது? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. புதுசாக நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணுக்கு நம்ம வீட்டு சமையலுங்களை நம்ம சொல்லி கொடுத்து தான் அங்கே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வீட்டு சமையல் அவங்க சொல்லி கொடுக்கறது ஒரு கட்டுப்பாடோட தான் சார் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி என்னடி இது மாதிரி அதனால கட்டாயம் அவங்களுக்கு அந்த நம்மளை ஃபாலோ பண்ணி வர மாதிரி வச்சுக்கணும் சார். அவங்க சமையல்ல நீங்க எப்படி எல்லாம் தலையிடுவீங்க? இந்த மாதிரி செய்யி, இந்த டேஸ்ட்ல செய்யி, நீ செய்யற மாதிரி செய்ய. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நான் செய்யற மாதிரியே செய்யி, வேஸ்ட் ஆகாத. ஹோட்டலுக்கு வந்து நீ போ, அனாவசியமா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன், சில சமயம் போன்னு சொல்லுவேன். ஓகே. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா சமையல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும்? சமையல் அதிகாரம் என்கிட்ட தான், கண்டிப்பா என்கிட்ட தான். ஏன் சமையல் அதிகாரம் மாமியார்ட்ட இருக்கணும்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலை. ஏன்னா இப்போ வரவங்க நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால நம்ம வாங்கி எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு உடனே அப்படியே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சில சமயம் இன்ஃபேக்ட் இப்போ வந்து நாங்கள்லாம் புளியும் உப்பும் ஒன்றா கரைப்போம். அவங்க வந்து அதை சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, உப்புல இருந்ததுன்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க வந்துடும். அதனால் நாங்கள் புளி இப்படி போடுவோம். அப்புறம் அது என்ன ஆகும், சாப்பிடும்போது அந்த உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும், கொஞ்சம் போடுவாங்க குரங்கு அப்பத்தை பங்கிட்ட கதையாதா எல்லாம் ஒன்னால வலிக்கலையே அதாயிரும். அதனால சமையல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருந்தா தான் நாம ஒவ்வொன்றையும் அவங்கள்ட்ட சம்டைம்ஸ் ட்ரெடிஷ்னல் சமையல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஒரு நல்ல நாள் கிழமையெல்லாம் வரும்போது எல்லாத்துலையும் எத்தையோ ஒன்று சர்க்கரையை போடுவாங்க, அத்தை போடுவாங்க. அப்படி கிடையாது. சர்க்கரை பொங்கல்லாம் இப்படித்தான் செய்யணும், ஒரு ரசம்லாம் இப்படித்தான் வைக்கணும். நம்ம வீட்டில் அப்பாக்கு இதான் பிடிக்கும், உங்க ஹஸ்பண்ட் இப்படித்தான் சாப்பிட்ருக்கான், என் பையன் அப்படிதான் சாப்பிட்ருக்கான், நான் அப்படிதான் சொல்லுவேன். வேற என் பையன் அப்படிதான் சாப்பிடுவான், அவனுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும், கொத்தமல்லி நல்லா கரெக்டா கட்டி போடு. அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரப்பு அப்படியே பேய விட்டு போடு அப்படி சொன்ன. என் வீட்டு சமையல் அதிகாரம் என்னிடம் இருந்தால்தான், அந்த சமையல் அறைக்குள்ள அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தால் அங்கேயே தான் ஆரம்பிக்கிறது நம்ம எக்கனாமிக்கல். இது உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இல்லை தவறு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க டேஸ்ட் வேற, நம்ம டேஸ்ட் வேற. அதில் நம்ம தலையிடுறதுல அவசியமே இல்லை. ஓ, நீ அப்படி வரியா? உதாரணமாக நான் வெஜிடேரியன், மறுபடியும் நான் வெஜிடேரியன், நான் அதை ஒன்றும் தலையிடுறதில்ல. அவங்க செஞ்சாங்கன்னா அதை நான் தலையிடுறேன். சூப்பர், அது அவங்க டேஸ்ட். அவ்வளோதான். இது சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப்பிட விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. ஓகே, வேற ஏன் தலையிடக்கூடாது? சமையல் அதிகாரத்துக்குள் ஏன் தலையிடக்கூடாது மாமியார்? எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார். மருமக சமைக்கவே தெரியாது, நான் தான் சமைக்கணும். சாம்பார் அப்ப எனக்கு ஓ, இது உண்மை, இது பிரச்சனை இல்லை. நம்ம தலையிட்டா அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும், அவங்க இஷ்டப்படி செய்ய முடியாது. அவங்க முழுக்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். எவங்கிட்ட இல்லாத தைரியம் உங்ககிட்ட மட்டும்தான்டா இருக்கு. அப்படி நல்லா இல்லைன்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு சமையல் ஒன்று இருக்கு, அதுபடி தான் அவங்க செய்யணும். சுதந்திரத்துல தலையிறதுன்னு கிடையாது. இப்போ நம்ம கூட எல்லாருக்கும் சில விஷயங்களை சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அது மாதிரி நம்ம வீட்டுல பிடிச்சவங்களுக்கு இது மாதிரி நீ சமை. எத்தனை வருஷம் சொல்லுவீங்க? அதான பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, 7 வருஷம் இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு.
இன்னமும் கூட உங்க புருஷன் உங்க பிள்ளை தெரிஞ்ச பையன்ங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. பிள்ளைக்கு பிடிச்சது என்னன்னு தெரியாம உங்க பரவக இருக்காது. அது கரெக்டா செஞ்சிருவாங்க அவங்க. அப்புறம் என்ன, அதத்தான் அவங்க சொல்றாங்க. அது அசௌகரியமா இருக்கும், அவங்கள அவங்க சுதந்திரத்துக்கு விடுங்கங்கறாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நான் செய்யற சமையல் இது வரைக்கும் எங்க வீட்ல எல்லாருமே அந்த டேஸ்ட் வைஸ்ல தான் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. திடீர்னு அவ கொடுத்தானா எல்லாருக்குமே அது பிடிக்காது. ஸோ அந்த டேஸ்ட்லேயே பண்ணுவான்னு நான் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். பண்ண வரலைன்னா மறுபடியும் நானே பண்ணுவேன். இப்போவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 1.25 வருஷம் தான் ஆச்சு. உடனே டெலிவரி ஆயிடுச்சு. ஓகே, அப்ப என்ன இது? எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்க வீட்ல மட்டும் இல்ல, பொதுவா வச்சுக்கோங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் சமையல்ல நம்ம தலையிடலாம்? குழந்தைக்கு அதாவது சுரக்காய் அந்த காயெல்லாம் போட்டா சளி பிடிச்சிரும். அந்த மாதிரி டைம்ல வந்து இது பண்ணக்கூடாது. போடா போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. அவங்க சளி பிடிச்சிருக்கும் போது இன்னொரு தடவை அந்த காயை ஆக்கி கொடுத்தாங்கன்னா அது பிடிக்காது. அந்த மாதிரி அது சமைக்க கூடாது. ஹெல்த் சம்பந்தமான விஷயம் பிரச்சனைன்னு வர்றப்ப மாமியார் தலையிடலாம். வேற எங்க சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒழுங்கா எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல தலையிடலாம்? கலாச்சார சம்பந்தப்பட்ட அந்த பண்டிகை நேரத்துல தலையிடலாம். பண்டிகை நேரத்துல தலையிடலாம். வேற குழந்தைங்களுக்கு ஆகாத பொருள் எல்லாம் செய்து வைக்க கூடாதுன்னு சொல்லுவோம் சார். அவங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, சரி என் குழந்தைக்கு வைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் தலையிடுவேன். ஓகே, குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிடலாம். வேற காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அவங்களுக்கு தெரியாத நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஞ்சி பூண்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா போட்டா பிடிக்காது எங்க வீட்ல. சோ எல்லாருமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால அனாவசியமா போடாத. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது அப்படின்னு சொல்லுவேன். தேவையில்லாமல் உணவுப் பொருட்களை பயன்படுத்தினால் தலையிடலாம். அப்புறம் வேற எங்க தலையிடலாம்? வெளியில உள்ள உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி வீட்டுல செய்யக்கூடாது. அதுக்கு நல்லா இருக்கு. மட்டும் தலையிடலாம். இந்த ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா இதெல்லாம் வாங்கி சமைக்கலாம். வீட்டுல சமைக்க கூடாது. நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே, நமக்கெல்லாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்களா? அதேதான். எஸ், நேரத்தோட சமையலை முடிச்சிடணும். சீக்கிரம் நம்ம பையன் சீக்கிரம் 6 மணிக்கு போறான்னா இவங்க பாட்டுக்கு 7 மணி வரை எத்தையோ கிண்டிட்டே கிடந்தா நான் முடிச்சிருவேன். அவன் போறான், என் பையன் சாப்பிடணும், ஹஸ்பண்ட் போறாங்க, யாரும் அதனால. ஐயோ சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ சமையல் அவங்க நேரத்தை வீணாக்கிட்டு இதுக்கு அரைச்சிக்கிட்டு அதுக்கு அரைச்சிட்டு அப்படி நேரத்தை கரெக்டாக செஞ்சிடணும். 6:30 மணிக்கு ரெடியாக இருக்கணும். ஆன் டைம். அது தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் அவங்க அந்த வேலையை பார்க்கலன்னா தலையிடலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு 9 பாத்திரம் எடுப்பா. அது அப்புறம் எண்ணெய் அங்க சிந்தி இங்க சிந்தி. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துடா. எங்க அப்பா